ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அமெரிக்காவில் இதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினா வீசா கேன்சல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்களோன்ற மாதிரி நிறைய இன்சிடென்ட் இப்போ வந்து நடக்குது. அதில் ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவில் நடக்கிற இமிகிரேஷன் நியூஸ் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ப்ரோ இது இந்த மாதிரி டான்ஸ் ஆனால் வீசா கேன்சல் எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு நம்ம பின்னாடி வருவோம். ஆக்சுவலாக திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸ் வலைதளத்தில் ஒரு யூசர் அவர் என்ன பண்ணுறாருனா ஒருத்தவங்களோட டான்ஸ் ஆடுற அந்த பிக்சரை போட்டுட்டு அது கீழே வந்து ஒரு கேப்ஷன் எழுதுறாரு. என்னென்னா இந்த மாதிரி மீட் அவங்க பேர் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதில் வந்து டான்ஸை சொல்லி கொடுத்தும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2014 அவங்க இன்னி வரைக்குமே ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாங்க. ஒரு F1 ஸ்டூடெண்ட் அப்படின்னா இங்கே வந்து மாஸ்டர்ஸ் 2 வருஷம் படிப்பாங்க இல்லையா, பேச்சுலர்ஸில் 3 வருஷம் படிப்பாங்க. ஸோ அது மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு H1B கிடைக்கலாம், இன்னொரு மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, இப்போ இன்னொரு மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருந்துட்டு வருது. அந்த மாதிரி இவங்க வந்து ஃபாரெவர் இவங்க F1 வீசாலே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூஸ் மெசேஜ் வந்து போட்டு அதில் வந்து போட்டு விட்றாரு. அது வந்து வைரலாக போகுது. ஏன்னா அதில் ஃபுல் பேர் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் அக்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டு விட்றாரு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ் வலைத்தளத்தில் இருக்கும். யாராவது ஒருத்தர் சும்மா ஏதாவது ஒரு பேரை போட்டு பண்ணுறதுலாம் இருக்கும். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வைரலாக போன உடனே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ முக்கால்வாசி பேருக்கு வந்து என்னடா அது அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்குது. ஆக்சுவலாக அந்த யூசர் பார்த்தீங்கன்னா எந்த சிட்டி அப்படிங்க கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த சிட்டியோட US அட்டார்னி ஜெனரல் ஏரன் ரைட்ஸ் அவர் என்ன பண்ணுறாருனா இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுறார். பண்ணிவிட்டு அவர் ஒரு பதில் ட்வீட் வந்து போடுறார். அதில் என்ன அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா நாங்கள் அவங்க யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. அது வந்து மக்கள் மத்தியில் என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதாகவும் அண்ட் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் இல்லை, இவங்க வந்து ஆக்சுவலாக US சிட்டிசன், நேச்சுரலைஸ் ஆன US சிட்டிசன் அப்படிங்கிற அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. போட்டுட்டு நான் என்னோட ஏரியாவில் இந்த மாதிரி தப்புகள் பண்ணுறதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சா நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலாங் த லைனில் அவர் அந்த மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. விச் மீன்ஸ் சார் இந்த மாதிரி ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உடனே வந்து எங்கள் ஆஃபீஸ் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அவர் வந்து போட்டிருக்காரு. ஓகே, இது வந்து நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா US அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணி தான் ஆகணும், நாட் அ ப்ராப்ளம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் நிறைய அந்த ஏரியாவில் நிறைய வந்து அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தங்க சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்வீட்டை போட்டு இவங்க இப்படி அப்படின்னு சொன்ன விஷயத்துக்காக இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சும்மா வந்து ஒரு சாதாரண இன்வெஸ்டிகேஷன் இருந்திருக்காது. அவங்க பின்னாடி போய் எல்லா ரெக்கார்ட்ஸை பார்த்துருப்பாங்க, என்ன இதுன்னு விசாரிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைம் ஆகுது அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ரிசோர்ஸ் அதில் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நானே வந்து ஹியூஸ்டன் ஏரியாவில் இருக்கிறேன், எனக்கு இது பிடிக்காத யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா என்ன பண்ண முடியும் என்னால் உடனே போயிட்டு ட்வீட் போட்டு என் பக்கத்து வீட்டில் இந்த அட்ரஸில் வசிப்பவர் அவர் வந்து இந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ணுறார் அப்படின்னா சும்மா கூட போட்டு விடலாம். ஏன்னா திடீர்னு வந்து அவர் வீட்டில் நிறைய USAS ஆஃபீஸர் வந்து இல்லை வந்து போலீஸ்காரங்க வந்து ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹேசல் தானே. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி வந்து ஓகே நீங்கள் ஃபைனுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மென்டல் டார்ச்சர் தானே. அதை கொடுக்கணுன்னா கூட தாராளமாக வந்து நான் பண்ண முடியும் தானே. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இவங்க இப்போ வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது மக்கள் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் யோசிப்பாங்க, பலதரப்பட்ட விஷயங்கள் பார்ப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து சும்மா மேலோட்ட பார்க்கும்போது நிறைய வந்து ஃப்ராடு பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள் தெரியும். அதை வச்சுக்கிட்டு மட்டும் வந்து இது ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்வீட்டை போட்டு அது வந்து ஒரு அட்டார்னி ஜெனரல் ரெஸ்பாண்ட் பண்ணுறார் அப்படின்னா இங்கே மக்களுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி நிறைய கிரேசி பீப்புள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா போயிட்டு வந்து இவங்க பேர் போட்டு இவங்க எல்லாருமே வந்து கடைசியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வந்து ஓகே எல்லாமே வந்து கரெக்டு தான், ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு வந்து நிற்பாங்க. இந்த மீன் வயல் கேப்பில் என்ன ஆகும்னா யாரெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுமோ உண்மையான கிரிமினல் எங்கே இருக்கானோ அவன் வந்து ஈஸியாக தப்பிச்சு பின்னாடி வந்து போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விட்டர் போஸ்ட் கீழேயே நிறைய பேர் வந்து மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு அமெரிக்காவில் முன்னைய கம்பேர் பண்ணல அதிகமாக நடந்துக்கிட்டு வருது. அந்த ட்வீட்டோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள், இதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்
மக்கள்கிட்ட இருக்கிறது கிளியராக தெரியுது. அவங்க வந்து இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா டைம் டு டைம் அகெயின் நம்ம யூஎஸ் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒருத்தவங்க வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு அத்தாரிட்டி எப்போ வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் அவங்க கேட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷனில் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து குழப்படியாக போகும். நிறைய பேர் என்ன பயந்துருவாங்க, லெஜிட்டிமேட்டாக பண்ணுறவங்களும் பயந்துருவாங்க. அதே நேரத்தில் ஒரு ஹாபிக்காக டான்ஸ் ஆடினா கூட வந்து நாலு பின்ன வந்து ஏதாவது வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா, என்றைக்காவது நான் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்காமல் போயிட்டேன் அதை பிடிச்சி பெருசாக ஆக்கிடுவாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் பயந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நார்மலாக பண்ணக்கூடிய விஷயத்தை கூட பண்ணாமல் இருக்கிற சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி வந்துடுச்சுன்னா சொசைட்டியில் மொரால் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அந்த சொசைட்டியில் மொரால் கம்மி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாதிப்புகள் தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி சொசைட்டி என்றைக்கும் வந்து முன்னெடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம டைம் டு டைம் ஹிஸ்ட்ரி வந்து நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் குரூப் பண்ணுது அப்படிங்கிறது சேடான ரியாலிட்டியாக இருக்குது. அண்ட் அந்த ஒரிஜினல் போஸ்ட் போட்ட அந்த அக்கௌண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிறைய பேர் வந்து பார்த்து நோட் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அந்த போஸ்ட் இந்த ட்வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க ஆக்சுவலாக பார்க்கும்போது அவங்க ட்ரெடிஷ்னல் குச்சிப்புடி டான்ஸ் வந்து ஆடிருக்காங்க. ஆனால் அவர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா பேர் ஃபுட் கிராப் டான்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு ட்ரெடிஷனுக்கு மரியாதை இல்லாமல் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து போடுறாங்க. அண்ட் நிறைய நேரத்தில் நிறைய நியூஸ் மீடியாக்களும் சரி, நிறைய இந்த ட்விட்டர் யூசர்ஸும் சரி, அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாவது லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு பண்ணால் கூட அதை டார்கெட் பண்ணி அதை ட்விட்டரில் போட்டு பெருசாக ஆக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி பண்ணுற ஒரு சில பாகிஸ்தானிஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இதில் எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அக்கௌண்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 அக்கௌண்ட் இருக்குது. அவங்க வந்து ரெகுலராக என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஒரிஜினல் போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வா நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு நாங்கள் வந்து தலைவணங்குறோம், யூஆர் அவர் ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த அமெரிக்காவுக்கு வந்து ஒழுங்கான ஒரு கரெக்டாக ஒரு கட்டமைக்கிறீங்க, உங்களால் தான் வந்து எல்லாமே இந்த நாட்டில் மழையே பெய்யுது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் ஒரு உத்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அக்யூஸ் பண்ணுற ஒரு 10 இன்ஃபர்மேஷனில் 9.9 இன்ஃபர்மேஷன் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று இன்ஃபர்மேஷன் அங்கங்கே எங்கேயாவது ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கலாம், மீது எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த மக்கள் வந்து திருப்பி வந்து அது என்ன எதுன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து ஒரு வாட்டி பார்ப்பாங்க, ஓ வா அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க மைண்டில் என்ன ஆகிடும், ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகிடும். ஆனால் அவங்க யூஎஸ் நேச்சுரல் சிட்டிசன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ட்வீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த அத்தனை லட்சம் பேருக்கும் வந்து ஓகே இந்தியன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு மைண்ட் செட் ஆகி போயிடும். ஆனால் இது இந்தியன் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவங்க உண்மையாகவே யூஎஸ் நேச்சுரல் சிட்டிசன் அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ட்வீட் மேலே ட்வீட் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்ஸிக் நேச்சரை இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வருது. அண்ட் நிறைய இப்போ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா திடீர்னு வந்து கேமரா பிடிச்சிட்டு அவங்களும் வந்து நாங்களும் நாட்டுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்துக்கு வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதனால் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடுறது குத்தம் அப்படின்னு யாரும் சொல்ல, ஆனால் இவங்க டான்ஸ் ஆடின அந்த ஒரு கிளிப்பை பார்த்துட்டு தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் டான்ஸ் ஆடினா வீசா கேன்சல் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போது இந்த கேஸில் ஒரு வேளை இந்த அம்மா வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, லெஜிட்டிமேட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இங்கே என்ன ஆகிடுனா இவர் சொன்ன அக்யூசேஷன் எல்லாமே ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காக கூட இது வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க லெஜிட்டிமேட்டாக இருந்தால் கூட அவங்க மேலே வந்து ப்ராப்ளம் கொண்டு வந்து விடுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருந்திருக்கு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து யூஎஸ் சிட்டிசனாக போயிட்டாங்க. ஸோ இதுவே அவங்க ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா நிலைமை என்ன ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதை தான் நான் வந்து அப்படி சொன்னேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.